அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ ப்ரொஃபசர்ஸ் அகாடமியோடைய யூஜிடிஆர்பி பாட்னி கிளாஸ்க்கு உங்களை வெல்கம் பண்றதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து பிளான்ட் ஈகாலஜி பத்தி பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் மூவிங் இன் டு த கிளாஸ் நம்ம சில விஷயங்கள் நம்மளுடைய தேர்வை பத்தியும் நம்மளுடைய தேர்வு கட்டமைப்பை பத்தியும் நம்ம படிக்க வேண்டிய முறைகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இன்னைக்கு நம்ம புதுசா படிக்க போறோம், பிளான்ட் ஈகாலஜி பத்தி படிக்க போறோம், ஒரு புது கிளாஸ் லிசன் பண்ண போறோம் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. இங்க என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய ட்ரீமை நோக்கி, நம்மளுடைய கனவுகளையும் நம்மளுடைய ஆஸ்பிரேஷன்ஸையும் நோக்கி நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முதல் ஸ்டெப் இது. ஸோ இந்த ஜேர்னியோடைய இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸா தான் நம்ம வந்து இதை பார்க்கணும். ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப் இல்லையா? ஸோ நம்ம வந்து ராட் மெமரைசேஷன் அப்படியே மனப்பாடம் பண்ணி அந்த ஃபேக்ட் எல்லாம் வந்து சொல்றது மட்டும் கிடையாது இந்த எக்ஸாம். ஸோ இது வந்து என்னது, ஒட்டுமொத்தமான ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் நம்ம கொடுத்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமை நம்ம கிராக் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபியூச்சரை ஷேப் பண்ணக்கூடிய, நம்மளுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாத்தையும் ரியல் டைம்ல பாசிபிள் ஆக்கக்கூடிய, நம்ம சொசைட்டிக்கு சர்வ் பண்ணக்கூடிய, அதுக்கு ஒரு சான்ஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய, இப்படி எல்லா விதமான பாசிட்டிவ் நோட்ஸ்க்குமே எது வந்து நமக்கான ஒரே ஒரு உறுதுணையான ஒரு பக்க பலமான ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னா, கரெக்டான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் நம்மளுடைய டிசிப்ளினும் தான். ஸோ ப்ரொஃபசர் அகாடமியில தொடர்ச்சியா நம்மளுடைய ரிசல்ட்ஸும் சரி, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அகாடமி ஃபேக்கல்டிஸும் சரி, நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி ஹோலிஸ்டிக்கான அப்ரோச் கொடுத்து நம்ம ப்ரிப்பரேஷனை வந்து பாசிட்டிவா கொண்டு போகணும், அதே சமயத்துல எக்ஸாம்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் கொடுக்கறதுக்கான அப்ரோச்சை நம்ம எப்படிலாம் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னில அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டிசிப்ளினும் நம்மளுடைய டிட்டர்மினேஷனும் தான். ஸோ இந்த ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான தடைகளாலையும் நம்மள கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது. ஸோ பாட்னியை பொறுத்த வரைக்கும் கியூரியாசிட்டியோட ஒரு ஃபோக்கஸோட நம்ம தொடர்ச்சியா ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணும்போது நமக்கான ரிசல்ட்ங்கிறது ரொம்ப இம்மன்சிவா இருக்கும், ரொம்ப மேசிவான சக்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அகாடமியில நம்மளுடைய அப்ரோச் அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் டீச்சிங் அண்ட் நாட் ஜஸ்ட் லேர்னிங், டெஸ்ட் அப்ரோச் பண்றது, கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் பண்றது, இது மட்டும் கிடையாது. ஒரு முக்கியமான மோட்டிவ் அப்படின்னா என்னன்னா, டுகெதர் வி வில் க்ரோ, வி வில் சேலஞ்ச் அவர் செல்ஸ் அண்ட் வி வில் ரைஸ் அண்ட் வி வில் கிளியர் த எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடம். ஸோ பாட்னியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம அடாப்ட் பண்ணணும் இல்லையா, அப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ பாட்னியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வேர்டு இருக்கு, இப்போ பேலியோ பாட்டனி அப்படின்னு இருக்குன்னா நமக்கு அதுக்கான டேர்ம் என்ன, அதுக்கான டெஃபினிஷன் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ இந்த ரூட் வேர்டு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது சிலபஸை ரொம்ப ஃபெமிலியரா அது கூட வந்து நம்ம தெளிவாகிக்கிறது. ஸோ சிலபஸ்ல என்ன இருக்கு, ஒவ்வொரு யூனிட்லயும் எத்தனை சப் யூனிட்ஸ் இருக்கு, சப் யூனிட்ஸ்ல எத்தனை சப் டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளாசிஃபை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அப்பதான் நம்ம ரூட் வேர்டு வச்சு ஒவ்வொரு சப் டாபிக்ஸையும் படிச்சுட்டே வர முடியும். அதே மாதிரி இப்ப பயோட்டிக், ஏபயோட்டிக் அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா கம்பேரிட்டிவ் டேபிள் மெத்தட் யூஸ் பண்ணி படிக்கணும். ஒரே மாதிரி இப்ப பாக்டீரியானா என்ன, வைரஸ்னா என்ன, இதோடைய சைஸ் என்ன, அதோடைய சைஸ் என்ன, இப்படி நம்ம எல்லாத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஈஸியா நம்ம வந்துட்டு எம்சிக்யூஸை அப்ரோச் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸப்ஷன் டைரி, இப்ப பிளான்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா அதுல பிளான்ட் ஃபேமிலிஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ளோரல் ஃபார்முலாஸ்லாம் இந்த எக்ஸப்ஷன் டைரி, இதுல என்ன வரும் அதுல என்ன வராது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டயக்ராம் ஃபர்ஸ்ட் லேர்னிங் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா பாட்னி படிக்கிற நம்ம, லைஃப் சயின்ஸ் படிக்கிற நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு டயக்ராமும் வரைஞ்சு வரைஞ்சு படிக்கணும். இப்போ நியூக்ளியஸ் எடுத்துக்கிறோம்னா நியூக்ளியஸ்க்கு கண்டிப்பா டயக்ராம் போட்டு படிங்க. மைட்டோகாண்ட்ரியாவா, டயக்ராம் போட்டு படிங்க. ஸோ டயக்ராம் போட்டு பார்ட்ஸ் மார்க் பண்ணி நீங்க படிக்கும்போது அது உங்களை ரொம்ப என்ரிச் பண்ணும். எக்ஸாம்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது அது பிக்டோரியலா உங்களுக்கு ரெப்ரசன்ட் ஆகி உங்க பிரெயினுக்கு வந்து அலாம் பண்ணும். ஓகே, இதுதான் படிச்சிருக்கோம், இந்த பார்ட் இங்க இருக்கு, இதோடைய வேலை இது அப்படின்றத இந்த டெக்னிக்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்.
அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வெயிட்டேஜ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எல்லா யூனிட்ஸையும் நம்ம கண்டிப்பா 100% படிச்சாலும் யூனிட் வைஸ் வெயிட்டேஜை பொறுத்து நம்ம ப்ரிப்பரேஷனை நம்ம வந்து அமைச்சுக்கணும். ஸோ ஹை வேல்யூ டார்கெட்ஸ் எல்லாம் எந்தெந்த யூனிட்ஸ்க்கு இருக்குன்னு பார்க்கணும். பிசியாலஜி, ஜெனட்டிக்ஸ், டாக்ஸானமி, இந்த மாதிரி ரொம்ப அதிகமான மார்க்ஸ் கேரி பண்ணக்கூடிய யூனிட்ஸை ரொம்ப வெல்வர்ஸ்டா நம்ம வந்து இருக்கணும். அதுல எந்த கேள்வி எந்த பக்கத்துல இருந்து கேட்டாலும் இல்ல என்ன மாதிரி நம்மள ட்விஸ்ட் பண்ணாலும் நம்ம வந்து அதுக்கெல்லாம் பதட்டப்படாம பயப்படாம அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்றதுக்கு ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் கை கொடுக்கும். ஸோ பாக்டீரியாவோ வைரஸோ இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சது தானே அப்படின்ட்டு இந்த பேசிக்கான ஃபவுண்டேஷன் யூனிட்ஸ்ன்னு சில இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஈஸி மார்க்ஸ் தான் கேண்டிடேட் ஓவர்லுக் பண்ண வேண்டிய இடம். ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்காம அதையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ திரும்ப 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 ரீகால் பண்றதும் ரொம்ப அவசியம். ஸோ படிக்கும்போது என்ன பண்ணணும், முதல்ல சிலபஸ் கூட ஃபெமிலியர் ஆகிக்கணும். அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் நம்ம கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஃபெமிலியர் ஆகணும். அப்புறமா கண்டிப்பா டயக்ராம் போட்டு படிக்கணும், கம்பேர் பண்ணி படிக்கணும், எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் எது எது அப்படிங்கிறதும் தெரிஞ்சு படிக்கணும். ஸோ இப்போ ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த யூனிட்ல நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை, இந்த யூனிட்ல எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற இடத்துக்கு போனால் கூட திரும்ப 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 ஒரு தடவைக்கு 5 தடவை 10 தடவை திரும்ப திரும்ப அதை ரிவைஸ் பண்றதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு கீ ஃபேக்டர். சரிங்களா? ஸோ எப்படி சொல்றது, சார்ட்ஸ் போட்டு படிங்க, எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நாட் ஜஸ்ட் ஃபார் நம்ம எக்ஸாம், நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் பாட்னி நம்ம எடுத்துக்கிறோம்னா எல்லா கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் ஒரு யூனிட்டை எப்படி அப்ரோச் பண்றாங்க, எக்ஸாமினருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு. இப்போ நம்ம படிச்சுட்டு போய் எக்ஸாம் அப்ளை பண்றோம், எக்ஸாம் அட்டன் பண்றோம்னா அந்த எக்ஸாமினர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த கொஸ்டின் பேப்பரை அந்த சப் டாபிக் அப்ரோச் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அதுல இருந்து தொடர்ச்சியா எப்படி அரசு தேர்வுகள்ல கேள்விகள் கேட்கப்படுது அப்படிங்கிற அந்த சைக்காலஜியை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனை வகுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது திரும்ப திரும்ப ஒரு கொஸ்டின் ஃப்ரேமிங் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ விச் ஏபியாட்டிக் ஃபேக்டர் லிமிட்ஸ் டெசர்ட் சக்சஷன் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா, இல்ல விச் ஸ்பீஷஸ் அப்பியர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டரி சக்சஷன் வருதுன்னா, நம்ம டக்குன்னு இதெல்லாம் படிச்சிருப்போம், ஆனா ரிவைஸ் பண்ணல, ரீகால் பண்ணலன்னா நமக்கு எக்ஸாம் ஹால்ல நம்ம போய் தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ திரும்ப 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 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது மூலியமாவும் அகாடமியில நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய டெஸ்ட் பேட்சஸ் எல்லாம் அப்ரோச் பண்றது மூலியமாவும் மட்டும்தான் நம்ம அந்த ஃபாஸ்ட் அண்ட் ப்ரிசிஷன் நமக்கு வரும். ஸோ அதுதான் வந்து எக்ஸாம் ஹால்ல கை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு மெமரைஸ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது. இப்போ ஒரு யூனிட் இருக்குன்னா அதை மெமரி பேஸ்டாவோ இல்ல கான்செப்சுவல் பேஸ்டாவோ அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ கான்செப்சுவல் பேஸ்டா கொஸ்டின்ஸ் வருதுன்னா நம்ம மெமரைஸ் பண்ணியிருந்தா மட்டும் பத்தாது, அந்த கான்செப்ட்ல நமக்கு எவ்வளோ இன்டெப்த் நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறது அவசியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மானிட்டர் பண்றதுக்கான கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டை வந்து அகாடமி எப்பயுமே ப்ரொவைட் பண்ணும். ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போற இந்த கிளாஸ் வந்துட்டு ஒரு ஒரு சேஞ்ச் மேக்கரா நமக்கு இருக்கும். நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ல இந்த யூனிட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் மேக்கரா இந்த கிளாஸ் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ சக்சஸ் அப்படிங்கிறது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இல்ல ப்ரிவிலேஜான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தொடர்ச்சியா படிச்சு விடாமுயற்சியோட எத்தனை தோல்விகள் வந்தாலும் துவண்டு போகாம அதுல நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கிற தொடர்ச்சியா படிக்கிற ஒரு மாணவிக்கோ இல்ல மாணவனுக்கோ மட்டும்தான் அந்த வெற்றி அப்படிங்கிறது பக்கத்துல வரும். சோ அந்த கன்சிஸ்டன்சி, பேஷன், அந்த ரெசிலியன்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பா சக்சஸ் இஸ் ours. ஓகே, ஆல்ரைட். ஸோ வித் தட் பாசிட்டிவ் நோட் வி ஆர் ஸ்டார்டிங் our டுடேஸ் கிளாஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளான்ட் ஈகாலஜி அப்படின்னா என்ன, பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னா என்ன, பிளான்ட் சக்சஷன்னா என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வகுப்புல நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ பிளான்ட் ஈகாலஜி அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு காமனான ஒரு மிஸ்டேக் என்னன்னா, இதெல்லாம் வந்து ஓவர்லுக் பண்ணிட்டு போறது, மேலோட்டமா பார்த்துட்டு போறது. அது கிடையாது. இந்த யூனிட்டை அப்படி அப்ரோச் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு போட்டித் தேர்வுகளுமே எந்த அளவுக்கு கடுமையாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 10,000 போஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு 10 லட்சம் பேர் போட்டியிடக்கூடிய சூழல்ல நம்ம இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம போட்டி
நேத்து நம்ம எவ்வளவு பண்ணோம், இன்னைக்கு அதை விட எவ்வளவு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, இன்னும் எத்தனை அடி பாயணும் அப்படிங்கிறதுமே நம்ம மைண்ட்ல இருக்கணும். அப்போ இது ஈஸியான யூனிட், இது கஷ்டமான யூனிட் அப்படிங்கிற அந்த டிஃபரன்சியேஷன்லாம் இல்லாம, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கோர் கான்செப்ட்ஸ நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணுவோம் இல்லையா? நம்ம அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய அந்த கோர் கான்செப்ட்ஸ, கோர் பிரின்சிபல்ஸ ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நம்ம அடித்தளம் போடணும். அதுல முக்கியமான யூனிட்ஸ்ல ஒண்ணுதான் இந்த பிளான்ட் ஈகாலஜியுமே கூட. சோ நெறைய பேர் வந்து எதெல்லாம் விடுவாங்களோ, அந்தந்த யூனிட் எல்லாம் நீங்க பத்தி கவலைப்படணும் அப்படின்னு மத்தவங்கள பத்தி யோசிக்காதீங்க. பட் காமனா இந்த யூனிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருங்க. சோ இப்போ ஆஹ் நம்ம பாட்னி அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்ப அழகான ஒரு சப்யூனிட் தான் இந்த ஈகாலஜி. உயிர்கள் எப்படி தாவரங்கள் மட்டும் இல்லாம விலங்குகள் மட்டும் இல்லாம மனிதர்களும் எப்படி ஒவ்வொருத்தரும் ஒருத்தரோட ஒருத்தர், தாவரங்களும் விலங்குகளும் தாவரங்களும் மனிதர்களும் எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் உரையாடுறாங்க. அது மட்டும் இல்லாம நிலம், நீர், காற்று, ஆகாயம் இந்த மாதிரியான உயிரற்ற பொருட்களும் எப்படி உயிருள்ள பொருட்களோட உரையாடுது, இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ல நம்ம படிப்போம். சரிங்களா? சோ இந்த யூனிட் வந்து ரொம்ப லைவ்லியான ஒரு யூனிட். ரொம்ப போர் அடிக்காது, இன்டெப்தா நம்மள ரொம்ப கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணாது. அப்படிப்பட்ட ரொம்ப ஈஸி கோயிங்கான யூனிட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன ஆனாலும் தப்பே வராது. இந்த யூனிட்ல இருந்து 5 கேள்வி வந்தா 5க்கு 5மே என்னால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் பிளான்ட் ஈகாலஜி. ஸோ ஈகாலஜி அப்படிங்கிற டேர்ம் எங்க இருந்து வருது அப்படின்னா, முதல்ல இந்த பூமி அப்படிங்கிறது மனிதர்கள் மட்டும் வாழ்றதுக்காக படைக்கப்பட்ட ஒரு ஒரு கண்டமா, ஒரு கிரகமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது தாவரங்களுக்கும் சரி, விலங்குகளுக்கும் சரி, பல்லுயிர்களுக்கும் ஒரு வாழிடமா, ஒரு வசிப்பிடமா இருக்கு. ஸோ இட் இஸ் அ ஹாபிட்டட் டு மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ் தட் ஆர் அலைவ் ஆன் தி பிளானட் எர்த் இல்லையா? ஸோ ஆய்கோஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து ஒரு கிரீக் வேர்டு, ஹவுஸ் அல்லது ஹேபிட்டட் அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். ஸோ லோகோஸ், யூஸ்வலாவே லோகோஸ் அப்படின்னா ஸ்டடின்னு அர்த்தம். இதுவும் ஒரு கிரீக் வேர்டு தான். ஸோ ஸ்டடி அபவுட் தி ஹேபிட்டட் அப்படிங்கிறத தான் நம்ம ஈகாலஜின்னு சொல்றோம். ஸோ ஒரு உயிரினத்துடைய வாழிடத்தை பத்தி படிக்கக்கூடிய படிப்பை, அந்த துறையை தான் ஈகாலஜின்னு சொல்றோம். ஸோ 1866ல ஏர்னஸ்ட் ஹேக்கல் வந்து ஈகாலஜி அப்படிங்கிற டேர்மை காயின் பண்றாரு. ஸோ பிளான்ட் ஈகாலஜினா என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஈகாலஜியோடைய ஒரு பகுதி. இப்ப ஈகாலஜி அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா உயிரினங்கள் வாழக்கூடிய இடம்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப பிளான்ட் ஈகாலஜினா என்னன்னா, தாவரங்களுடைய வாழிடம், வசிப்பிடம், அதோடைய சுற்றுச்சூழல்னு அர்த்தம். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிளான்ஸ் அண்ட் தேர் என்வாயன்மெண்ட், அது பயோட்டிக்கா இருக்கலாம் இல்ல ஏபயோட்டிக்கா இருக்கலாம், இது ரெண்டத்தையும் பத்தி படிக்கிற அந்த இன்ட்ராக்ஷனை தான் பிளான்ட் ஈகாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ ஒரு பேடி ஃபீல்டை நம்ம இங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. அதுல ரைஸ் பிளான்ஸ் இருக்கும், அந்த பேடி இருக்கும், வீடு இருக்கும், அந்த களை செடிகள் இருக்கும், அந்த சாயில இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் இருக்கும், அதுல வாழக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும், ஒரு கரெக்டான பருவ காலத்துல மான்சூன் ரெயின் இருக்கும். அப்ப இதுல பயோட்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்கு, ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்கு. இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உழைத்து அந்த பேடிக்கு கல்டிவேட் பண்ற அளவுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க இல்லையா? சோ இது எல்லாம் சேர்ந்து ஒண்ணா உழைக்குது இல்லையா? இதத்தான் நம்ம பிளான்ட் ஈகாலஜின்னு சொல்றோம். சோ இது எல்லாமே ஒண்ணா சேர்ந்து அதோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஈகாலஜி அப்படிங்கிறது ஒரு பசில் மாதிரி பேசிக்கா. ஒரு பீஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா அந்த ஒட்டுமொத்த பிக்சருமே சேஞ்ச் ஆயிரும். இப்போ இப்ப ஒரு தாவரம் வளர்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவை? சன்லைட் வேணும், வாட்டர் வேணும், சாயில் வேணும், இப்படி பல்வேறு காரணங்கள் தேவை. இது ஒரு பசல் மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல அந்த வாட்டர் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அங்க என்ன நடக்காது? போட்டோசிந்தசிஸே நடக்காது. அதே மாதிரிதான் இந்த உலகம் கரெக்டா சமச்சீரான முறையில இயங்கணும்னா நமக்கு நிறைய காரணிகள் அதோடைய இடத்துல இருக்கணும். அப்படி மிக முக்கியமானதுதான் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஈகாலஜி அப்படின்றது. ஸோ ஈக்கோலாஜிக்கல் ஸ்டடி லெவல்ஸ்ல நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. லைக் குளோபல் ஈக்காலஜி, லேண்ட்ஸ்கேப் ஈக்காலஜி, ஈகோசிஸ்டம் ஈக்காலஜி, கம்யூனிட்டி ஈக்காலஜி, பாப்புலேஷன் ஈக்காலஜி அண்ட் ஆர்கானிஸ்மல் ஈக்காலஜி. அதாவது ஒட்டுமொத்தமா உலகளாவிய சூழலியல் எப்படி இருக்கு, லேண்ட்ஸ்கேப் நிலப்பரப்பு சார்ந்த சூழலியல் எப்படி இருக்கு,
ஈகோசிஸ்டம். இந்த ஈகோசிஸ்டம் ஈகாலஜிலேயே நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. மெரைன் ஈகோசிஸ்டம், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கு. கம்யூனிட்டி ஈகாலஜி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவா வாழக்கூடிய, ஒரு குறிப்பிட்ட டென்சிட்டியில வாழக்கூடிய அனிமல்ஸ் பத்தியோ இல்ல தாவரங்கள் பத்தியோ படிக்கிற ஒரு குரூப்பை பத்தி படிக்கிறத கம்யூனிட்டி ஈகாலஜின்னு சொல்றோம். ஸோ பாப்புலேஷன் ஈகாலஜினா அங்க வாழக்கூடிய அது அந்த அந்த உயிரினங்கள் எந்த எண்ணிக்கையில வசிக்குது, அதோடைய பாப்புலேஷன் எப்படி இருக்கு, ஓவர் த பீரியட் அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறது பாப்புலேஷன் ஈகாலஜி. அடுத்தது ஆர்கானிசமல் ஈகாலஜி. அந்த குறிப்பிட்ட ஆர்கானிசம்ஸ் எந்த மாதிரியான சூழலியல்ல வளருது, அதுக்கு எப்படிப்பட்ட வசிப்பிடம் தேவைப்படுது, இது எல்லாத்தையும் படிக்கிற இந்த லெவல்ஸை தான் ஈகோலாஜிக்கல் ஸ்டடி லெவல்ஸ்னு சொல்றோம். ஸோ இது மல்டிபிளா நம்ம வந்து டிவைட் பண்ணி படிக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஆல்ரைட். இப்போ ஆர்ட் ஈகாலஜி அப்படின்னா என்ன மேம்னா, ஒரு என்வாயன்மெண்ட்ல நம்ம ஒரு சிங்கிள் ஸ்பீஷஸ பத்தி மட்டும் படிப்போம் இல்லையா, அத பத்தி மட்டும் படிக்கிறத ஆர்ட் ஈகாலஜி அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாஸ்கெட்ல நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கோம். ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, பொமோகிரானேட் இருக்கு, கிரேப்ஸ் இருக்குன்னா, அதுல அந்த ஆப்பிளை பத்தி மட்டும் நம்ம படிக்கிறோம்னா அதைத்தான் ஆர்ட் ஈகாலஜி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சின் ஈகாலஜி. இதுல அந்த சின் ஈகாலஜினா என்னன்னா, அந்த பிளான்ட் கம்யூனிட்டிஸ் ஒட்டு மொத்தமா அந்த தாவரங்கள் எந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி பேசிஸ்ல இருக்கு, அந்த என்வாயன்மெண்ட்ல அதோடைய ரோல் என்னவா இருக்கு அப்படிங்கிறத அந்த ரெண்டுத்துக்குமான தொடர்பையும் பத்தி படிக்கிறது தான் சின் ஈகாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பிளான்ட் கம்யூனிட்டிஸ் எப்படியானதா இருக்கு அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் என்னது சின் ஈகாலஜி. ஸோ குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸும் அதோடைய என்வாயன்மெண்ட்டும் எப்படியானதா இருக்கு அப்படிங்கிறது தான் சின் ஈகாலஜி. அதுவே ஆர்ட் ஈகாலஜினா என்னது, தனிப்பட்ட உயிரினங்களை பத்தி இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ் பத்தி படிக்கிறது ஆர்ட் ஈகாலஜி. ஸோ இதுதான் நான் முன்னாடி கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் இல்லையா, டிஃபரன்ஷியேட் பண்ணி படிங்க, கிளாசிஃபை பண்ணி படிங்க அப்படின்ட்டு. ஸோ ஆர்ட் ஈகாலஜினா என்னன்னு தெரியணும், சின் ஈகாலஜினா என்னன்னு தெரியணும். இப்படிதான் நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணி பண்ணி படிச்சுட்டே வரணும். அடுத்தது ஃபைட்டோ சோசியாலஜி. ஸோ ஃபைட்டோ சோசியாலஜினா என்ன மேம்னா, இப்போ அந்த பிளான்ட் கம்யூனிட்டிஸை பத்தி படிக்கிறது சின் ஈகாலஜி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த கம்யூனிட்டிஸ் என்ன மாதிரி கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு, எந்த அளவுல இருக்கு, அதோடைய வடிவமைப்பு எப்படியானதா இருக்கு, அது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் ஃபைட்டோ சோசியாலஜி. இப்போ காமனா சோசியாலஜினா என்னது படிப்பாங்க இல்லையா, சோஷியல் ஒர்க், சோசியாலஜி, இதெல்லாம் நம்ம எப்படி பாட்னி படிச்சிருக்கோமோ அந்த மாதிரி சோஷியல் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு தனி துறை, ஒரு தனி படிப்பு. ஸோ மக்களை பற்றிய படிப்பு தான் வந்து சோசியாலஜி. மக்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய சமூக அமைப்பு எப்படியானதா இருக்கு, அவங்களுடைய வர்க்கம், அவங்களுடைய இனம், இந்த பின்னணி எப்படியானதா இருக்கு, இதெல்லாம் வந்து சோசியாலஜில படிப்பாங்க. அப்ப ஃபைட்டோ சோசியாலஜினா என்னது, ஃபைட்டோனா பிளான்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ தாவரங்கள் உடைய கம்யூனிட்டிஸை பத்தி அவங்க எப்படி அமைப்பா இருக்காங்கன்றத பத்தி படிக்கிறது தான் ஃபைட்டோ சோசியாலஜி. ஸோ என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு என்வாயன்மெண்ட்ல போத் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் இருக்கு. இதைத்தான் நம்ம ஃபைட்டோ சோசியாலஜில கம்ப்ளீட்டா பத்தி படிக்க போறோம். ஆல்ரைட். அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டேபுலர் காலம் வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஒரு சப்டாபிக் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அதோடைய ஹிஸ்டரியில இருந்து படிக்கிறது அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபைட்டோ சோசியாலஜி நம்ம படிச்சோம் இல்லையா, தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபைட்டோ சோசியாலஜிங்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யாரு சொன்னாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் எழுதின புக்கு என்னது, அது இந்தியாவுக்கு எப்ப வந்துச்சு, இந்தியால அந்த தியரிய ரொம்ப பெருசா ஒர்க் பண்ண சயின்டிஸ்ட் யாராவது இருக்காங்களா, அவங்க என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அதுல ஏதாவது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கா, இப்படிதான் நீங்க படிக்கணும். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளான்ட்டுடைய கிளாசிபிகேஷனை சயின்டிஃபிக்கா கொண்டு போனவர் 1686ல ஜான் ரே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அலெக்சாண்டர் வான் ஹொம்பால்ட் வந்துட்டு பிளான்ட் ஜியோகிராஃபியோடைய ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பிளான்ட்டுடைய ஜோனேஷன் ஒவ்வொரு ஜோன்ஸுக்கும், இப்போ வந்து சென்னை எடுத்துக்கிட்டோம்னா சென்னை தெற்கு, சென்னை வடக்கு, சென்னை சென்ட்ரல்னா நம்ம பிரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிளான்ஸ் உடைய ஜோனேஷன் எப்படியானதா இருக்கு, உலக அளவுல இது எப்படியானதா இருக்குங்கிற அந்த ஜியோகிராபிக்கல புவியியல் சார்ந்து நிலவியல் சார்ந்து அதை வகைப்படுத்தினவர் தான் இந்த அலெக்சாண்டர் வான் ஹாம்பால்ட். அடுத்து 1866ல ஏர்னஸ்ட் ஹேக்கல் வராரு. இவர் என்ன பண்றாருன்னா ஈகாலஜி அப்படிங்கிற டேர்மை நமக்கு காயின் பண்றாரு. ஸோ அடுத்து 1895ல யூஜினியஸ் வார்மிங் வராரு. இவர் வந்து ரொம்ப முக்கியமான சில வேலைகள்லாம் பண்றாரு. அதாவது பிளான்ட் ஈகாலஜியுடைய
ஃபாதர் அப்படின்னு நம்ம யார டேர்ம் பண்றோம்னா இந்த யூஜினியஸ் வார்மிங்க தான். இவரு பிளான்டிசம் ஃபண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஈகாலஜி டெக்ஸ்ட் புக்கை இவர் தான் வந்து ஃப்ரேம் பண்றாரு. ஓகேவா? ஸோ 1895ல யூஜினியஸ் வார்மிங் வந்து இதை பண்றாரு. ஸோ அடுத்து ஃப்ரெட்ரிக் கிளமன்ஸ் என்ன பண்றாருன்னா 1916ல பிளான்ட் சக்சஷன் தியரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான தியரியை வந்து டெவலப் பண்றாரு. ஸோ கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு தியரியுமே இவர் வந்து ஃப்ரேம் பண்றாரு. ஸோ பிளான்ட் சக்சஷன் தியரி பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காமனா சக்சஷன்னா என்ன, பிளான்ட் சக்சஷன்னா என்ன, அப்படின்னா என்ன தியரி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் படிச்சுட்டு விட்டுருவாங்க. ஆனா அதுல நிறைய பேர் வந்து முக்கியமான நிறைய விஷயங்களை வந்து படிக்க மாட்டாங்க. இதுல நிறைய தியரிஸ் இருக்கு, ஒரு 4-5 தியரிஸ் கிட்ட இருக்கு. அதை வந்து நிறைய பேர் படிக்க மாட்டாங்க, காலேஜ்லயும் படிச்சிருக்க மாட்டோம், இல்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை வந்து ஒமிட் பண்ணியிருப்போம். பட் ஆனா நம்ம எக்ஸாம்க்கு அப்படி நம்ம எதையுமே விடக்கூடாது. ஒவ்வொரு தியரிக்கும் அந்த தியரியை பாஸ்டுலேட் பண்ணது யாரு, அந்த தியரியுடைய கீ ஃபைண்டிங் என்ன, அந்த தியரிக்கும் இன்னொரு தியரிக்குமான டிஃபரன்ஸ் என்ன, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ரெட்ரிக் கிளெமன்ஸ் அந்த முக்கியமான ஒரு வேலையை வந்து தியரிட்டைஸ் பண்றாரு. அடுத்து 1899ல ஹென்ரி கொவல்ஸ் இருக்காரு. இவர் வந்துட்டு சாண்டியூன் சக்சஷன் அப்படிங்கிற ஒரு சக்சஷனை லேக் மிச்சிகன்ல பண்றாரு. இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு திறப்பை உலக அளவுல வந்து ஈகோலாஜிக்கல் சயின்டிஸ்ட்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அடுத்து சார்ல்ஸ் எல்டன் வராரு. இவர் 1927ல ஃபுட் செயின்ஸ் அண்ட் ஃபுட் வெப்ஸ் பத்தின ஒரு முக்கியமான கான்செப்டை ப்ரொவைட் பண்றாரு. ஸோ 1927 சார்ல்ஸ் எல்டன் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த நம்ம ஃபுட் வெப்பை பத்தியோ இல்ல ஃபுட் செயின்ஸை பத்தியோ நம்ம வந்து குழந்தையா இருக்கிறதுல இருந்து படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த டயக்ராம், ஈகாலஜி கிளாஸ், என்வாயன்மெண்டல் கிளாஸ் அப்படின்னாலே அந்த டயக்ராம் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். பட் ஆனா அது மட்டும் பத்தாது. அந்த அந்த மேலோட்டமான படிப்பு அப்படிங்கிறது நமக்கு போதாது. ஸோ இன்டெப்தா நம்ம இந்த ஃபுட் சயின்ஸ் அண்ட் ஃபுட் வெப்ஸ் பத்தியுமே நம்ம வந்து படிக்க போறோம். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையே எடுத்துக்கலாம். சம்மர்ல ஒட்டுமொத்தமா சென்னையில மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்திலயுமே நமக்கு குளோபல் வார்மிங்கோடைய காரணங்களால தட்பவெப்பநிலை, டெம்பரேச்சர், கிளைமேட் எல்லாம் ப்ரிடிக்டே பண்ண முடியாம இருக்கு. முன்னாடிலாம் வந்து பெங்களூர் இஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் கூல் கிளைமேட், பட் நாட் நவ், பட் நாட் எனி மோர் இல்லையா? ஸோ இப்போ சென்னையை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம ஒரு ஹோம் கார்டன் வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த ஹோம் கார்டன்ல எந்த பிளான்ட் எந்த சூழல்ல வளரணும் அப்படிங்கறத அந்த கிளைமேட் தான் முடிவு பண்ணும். சென்னை ஹீட்ல போயிட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ராபெரி வளர்ப்பேன் அப்படின்னோ இல்ல ஆப்பிள் வளர்ப்பேன் அப்படின்னோ சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இப்போ பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, அங்க அந்த சலைனிட்டியோடைய லெவல்ஸ் வந்து அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்டுடைய ஹெல்தி நேச்சருக்கு ஒரு டிட்டர்மைனிங் ஃபேக்டரா இருக்கு. அப்போ இந்த டெம்பரேச்சர், லைட்டு, வாட்டரு, சாயில் கண்டிஷன், அட்மாஸ்பியர், சலைனிட்டி, இப்படி பல்வேறு காரணிகள் அந்த பகுதியில வாழக்கூடிய உயிரோட இருக்கக்கூடிய தாவரங்களுடைய உடல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அதுதான் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ல, ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்லயும் நம்ம படிக்க போறோம். ஸோ உயிருள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸோ பாக்டீரியாவோ ஃபங்கையோ பத்தி நம்ம படிக்கிறோம்னா அது பயோட்டிக்ல வந்துரும். ஆனா இந்த விண்டு, வாட்டரு, சன்லைட்டு, அட்மாஸ்பியர், டெம்பரேச்சர் இதெல்லாம் பத்தி படிக்கிறோம்னா அது ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ல வந்துரும். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்குவே வந்து பயோட்டிக் ஃபேக்டர்னா என்னது? ஒரு பீ வந்து ஒரு சன்ஃப்ளவர் பிளான்ட்ல போயிட்டு பாலினேட் பண்ணுது அப்படின்னாலோ, இல்ல ஒரு புல்வெளியில ஒரு கிராஸ்ல ஒரு கோட், ஒரு ஒரு ஆடு போயிட்டு மேயுது இல்லையா? ஒரு ஒரு கோட் வந்து கிரேஸ் பண்ணுது அப்படின்னா, அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பயோட்டிக் அண்ட் ஏபியோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ரெண்டும் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பிரியாணி பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு வெஜ் பிரியாணியோ இல்ல சிக்கன் பிரியாணியோ பண்றோம்னா, ஒண்ணு சீரக சம்பா பிரியாணி வேணும், இல்ல பாஸ்மதி பிரியாணி வேணும். அதுக்கு ஆயில் வேணும், கீ வேணும், மசாலாஸ் வேணும், வெஜ்ஜீஸ் வேணும். இதெல்லாம் இல்லாம நம்ம சமைக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த பயோட்டிக் அண்ட் ஏபியோட்டிக் ஃபேக்டர்ஸ் ரெண்டும் ஈகோசிஸ்டத்துடைய மிக முக்கியமான இன்கிரீடியன்ஸ். இவங்க இல்லாம ஈகோசிஸ்டமே இயங்காது. ஸோ
ஒரு பிளான்ட்டோடைய லைஃப்ல அதோடைய growth அஃபெக்ட் பண்ணக்கூடிய அல்லது இம்பாக்ட் பண்ணக்கூடிய லிவிங் திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ல படிப்போம். அதுவே பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த என்வாயன்மெண்ட், அதை தான் மேம் முன்னாடியே சொன்ன மாதிரி சாயில், பிஹெச், வாட்டர், சன்லைட், டெம்பரேச்சர், இந்த மாதிரி என்வாயன்மெண்டோடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் பார்ட்ஸை நம்ம ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்றோம். ஸோ as you can see through the diagram, இப்போ ஃபங்கையா இருக்கலாம், பாக்டீரியாவா இருக்கலாம், ஆர்கியா பாக்டீரியா இல்ல புரோட்டிஸ்ட் மாதிரியான இவங்க எல்லாரும் பிளான்ஸோடைய லைஃப்ல, பிளான்ஸோடைய growth அண்ட் மெட்டபாலிசம்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் டெம்பரேச்சரோ, லைட்டோ, வாட்டரோ இதுவும் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ நம்ம வந்து ஒரு டொமேட்டோ பிளான்ட் வந்து நம்ம வீட்ல ஹோம் கார்டன்ல வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நல்ல சன்லைட் படாத ஒரு இடத்துல வச்சிருந்தாலும் அந்த பிளான்ட் வளராது, செத்து போயிடும். அதே மாதிரி தான் பூச்சியை அரிச்சிட்டாலும் அந்த பிளான்ட்டால வளர முடியாது. ஸோ இப்போ புரியுதா? பூச்சிங்கிறது பயோட்டிக் ஃபேக்டர். அந்த நல்ல ஒளி கிடைக்காத இல்ல நல்ல தண்ணீர் கிடைக்காத அந்த இது ஏபயோட்டிக் ஃபேக்டர். ஸோ அந்த அடிப்படையில ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் பத்தி படிக்க போறோம். ஸோ இதுல லைட் வந்து ரொம்ப எசென்ஷியலான ஒரு ஃபேக்டர் இல்லையா? ஸோ போட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? லைட் கண்டிப்பா வேணும். ஸோ போட்டோ பீரியாடிசம் அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான ஒரு பிசியலாஜிக்கல் ப்ராசஸையும் கண்ட்ரோல் பண்ணி சீடு ஜெர்மினேட் ஆகுறது, அந்த விதை முளைக்கிற அந்த மெக்கானிசத்திலையும் இந்த லைட்டுங்கிறது மிக முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஸோ சன் லவ்விங், அதாவது சூரிய ஒளியை விரும்பக்கூடிய தாவரங்களை ஹீலியோஃபைட்ஸ்னும், ஷேட் லவ்விங் நிழல்ல வளரக்கூடிய தாவரங்களை ஸ்கியோஃபைட்ஸ்னும் நம்ம கிளாசிஃபை பண்றோம். அதே மாதிரி தான் டெம்பரேச்சர். ஸோ ஒரு பிளான்டோடைய பாடியில இருக்கக்கூடிய என்சைம்ஸை இந்த பிளான்ட் இந்த டெம்பரேச்சர் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி பிளான்டோடைய மெட்டபாலிக் ரேட்டை அஃபெக்ட் பண்ணும். வெஜிடேஷன் ஜோன்ஸை டிட்டர்மைன் பண்ணும். எந்த இடத்துல என்ன தாவரம் வளரணும் அப்படிங்கிறதையும் யார் டிட்டர்மைன் பண்ணுவா? இந்த டெம்பரேச்சர் தான். அதே மாதிரி தான் வாட்டர் ஆர் ரெயின்ஃபால். ஸோ ஒரு பிளான்ட் வந்து ஜெர்மினேட் ஆகணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமா, அதே சமயம் அது growthக்கும் சரி, டிரான்ஸ்பிரேஷனுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இந்த நீர் அப்படிங்கிறது, மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் ஈரப்பதம், அந்த ஹியூமிடிட்டி வந்து டிரான்ஸ்பிரேஷன் ரேட்டுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது எல்லாமே வந்து போத் பிசியலாஜிக்கல் மெட்டபாலிக்கல் சேஞ்சஸை ஒரு பிளான்ட் பாடியில ஏற்படுத்தும். ஸோ ஓகே மேம், விண்டு என்ன மேம் பண்ணும்? அது ஹெல்ப் தானே பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமா. அதே மாதிரி அது டிரான்ஸ்பிரேஷனுக்கும் சரி, பாலினேஷனுக்கும் சரி, சீடு டிஸ்பர்ஸ் ஆகுறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தது எடாபிக் ஃபேக்டர்ஸ். ஸோ எடாபிக் ஃபேக்டர்ஸ்னா என்னன்னா சாயில பத்தி படிக்கிறது, சரிங்களா? ஸோ இப்போ அந்த சாண்டுடைய ப்ரொப்போர்ஷன் அளவு என்னவா இருக்கு, அதுல கிளே இருக்கா, அது வாட்டர் ரிட்டென்ஷனுக்கு எப்படி பிளெண்ட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் தான் அந்த டெக்ஸ்சர். இப்போ நம்ம நிறைய இந்த குக்கிங் வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம், இல்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம்னா அந்த டெக்ஸ்சர் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதேதான், ஒரு தாவரம் கரெக்டா வளரணும், முதல்ல அது வேர் பிடிக்கணும் அப்படின்னா டெக்ஸ்சர் கரெக்டா இருக்கணும். அடுத்தது சாயிலுடைய பிஹெச். ஸோ அசிடிக் சாயில் எடுத்துக்கிட்டோம்னா எரிகேஷியஸ் பிளான்ஸை அது ப்ரொமோட் பண்ணும். ஸோ ஆல்கலைன் வந்து ஹாலோஃபைட்ஸை சப்போர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்டெப்தா இப்படி நம்ம படிக்க மாட்டோம். எரிகேஷியஸ் பிளான்ஸை யாரு ப்ரொமோட் பண்ணுவா, ஹாலோஃபைட்ஸை யாரு சப்போர்ட் பண்ணுவா அப்படின்லாம், இதெல்லாம் அழகா அவங்க மேத்ஸ்ல கேட்டாங்கன்னா நம்ம எடாபிக் ஃபேக்டர்ஸ் படிச்சிருப்போம். ஆனா இதெல்லாம் படிச்சிருக்கல அப்படின்னா என்ன ஆயிடும்? அந்த கொஸ்டின் நம்ம கையை விட்டு போயிடும். ஸோ அது நடக்கக்கூடாது. இன்டெப்தா சாயில் பிஹெச்னா என்ன, ஆல்கலைன் நேச்சர்ல அந்த சாயில் இருக்குன்னா, ஏன்னா பிஹெச்னா என்ன, பேசிக்கா அது பேஸா இல்ல ஆசிடான்றதை டிட்டர்மைன் பண்ற ஒரு ஃபேக்டர். அப்ப அசிடிக் சாயில யாரு நல்லா வளருவாங்க, இல்ல அல்கலைன் சாயில்ல யாரு நல்லா வளருவாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். ஸோ அடுத்தது சாயில் மாய்ஸ்சர். ஸோ டைரக்டா அந்த நீர், தாவரத்துக்கு போய் சேரக்கூடிய நீர் எந்த அளவுக்கு போய் சேருது, அதுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் சாயில் மாய்ஸ்சர். அதே மாதிரி சாயில் ஏரேஷன். இப்ப எப்படி நமக்கு நம்ம சுவாசிக்கிறதுக்கு, நம்ம இயல்பா இருக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு ஆக்சிஜன் தேவைப்படுதோ, அதே மாதிரி தான் தாவரங்கள் உயிரோட இருக்கிறதுக்கு, தாவரங்கள் மூச்சு விடுறதுக்கும் ஆக்சிஜன் தேவை. ஸோ ரூட் டிரான்ஸ்பிரேஷனுக்குலாம் ஆக்சிஜன் இஸ் அ மஸ்ட் நீட். ஸோ அது அந்த சாயில்ல கிடைக்குதா அப்படிங்கிறதும் நமக்கு இந்த பிளான்ட் growthல ஒரு ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணும். அடுத்தது ஆர்கானிக் மேட்டர். இப்போ ஃபர்டிலிட்டி, அந்த சாயில் ஃபர்டைலா இருக்கா,
அந்த சாயிலால நம்ம கொடுக்குற வாட்டரை ஹோல்டு பண்ணி அந்த பிளான்ட் பாடிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையுமே நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஃபுட் சாப்பிடுறோம். ஆனா அந்த ஃபுட்ல இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ், ரீல்ஸ் எல்லாத்துலயும் நீங்க அதிகமா கன்சியூம் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த சாப்பிடணும், கேலோரி டெபிசிட் டயட் இருக்கணும், புரோட்டீன்ஸ் இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும்னு நம்மளை சுத்தி நிறைய அட்வைசஸ், நிறைய காஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ அதுல அடிக்கடி அதிகமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் உங்க ஃபுட்ல எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் சாயில்லையும் மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும். அது அந்த பிளான்ட்டுடைய growth-க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும், ரொம்ப முக்கியமானதும் கூட. ஸோ இப்போ நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அதே வந்து அயன், மேங்கனீஸ், ஜிங்க் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க கிளாஸ் லிசன் பண்ணும்போதே அதுக்கேத்த மாதிரி கரெக்டா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. என்பிகே அப்படின்னு போட்டு மேக்ரோ அப்படின்னு போடுங்க, மைக்ரோன்னு போட்டு அயன், மேங்கனீஸ், ஜிங்க் அப்படின்னு போடுங்க. ஸோ எப்பவுமே கிளாஸ் லிசன் பண்ணும்போது நீங்க படிச்சாலும் சரி இல்ல கிளாஸ் லிசன் பண்ணாலும் சரி, நீங்க கையில ஒரு நோட் மேக்கிங் ஸ்கில்லை எப்பயுமே டெவலப் பண்ணிக்கிறது அவசியம். சும்மா ஒரு கிளவுட் மாதிரி ஒரு ஷேப் போட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு உள்ள எழுதிருங்க. அதை சுத்தி 4 ஆரோ மார்க்ஸ் போட்டு என்பிகேன்னு போடுங்க. இல்லையா புல்லட்டின்ஸ் வச்சு போடுங்க, ஸ்டார் வச்சு போடுங்க. உங்களுக்கு எப்படி நாளைக்கு ரிவைஸ் பண்ணும்போது அது எவ்வளவு கலர்ஃபுல்லா இருந்தா இல்ல எவ்வளவு சிம்பிளா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமோ, உங்களுக்கு புரியுமோ, அந்த மாதிரி நீங்க இந்த இடாஃபிக் ஃபேக்டர்ஸை கொண்டு போறது ரொம்ப முக்கியம். இந்த இந்த நோட்ஸ் மட்டும் கிடையாது, ஐ எம் டெல்லிங் யூ ஃபார் எவ்ரி சப் டாபிக். சரிங்களா? ஸோ ஒட்டு மொத்தமாவே வந்து நம்ம எப்படி இதை கொண்டு போகணும், நோட் மேக் பண்றது எவ்வளோ சிம்பிளிஃபைடா பண்ண முடியுமோ, எவ்வளோ எளிமையா நமக்கு புரியுற மாதிரி பண்ண முடியுமோ, அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது நாளைக்கு வந்து என்ன ஆகும், ஒரு ஒட்டுமொத்த புக்கையும் கையில வச்சுட்டு இவ்வளோ பெரிய சிலபஸ், இவ்வளோ பெரிய நோட்ஸ், இவ்வளோத்தையும் நம்ம படிக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேஸ்பிங், அந்த ஒரு டயரிங்கான ஃபீல் இல்லாம நம்ம மேக் பண்ண நோட்ஸ் சிம்பிளிஃபைடா இருக்கு, இதை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நோக்கி நமக்கு நம்ம பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிவார்டை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அந்த அந்த ஸ்கில்லையும் நீங்க வந்து இந்த கோர் ப்ரிப்பரேஷன் டைம்ல எடுத்துக்கிறது, அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது டோபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ டோபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா ஆல்டிடியூட், ஸ்லோப் அண்ட் ஆஸ்பெக்ட், ட்ரைனேஜ், இதெல்லாம் டோபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஆல்டிடியூட்னா என்ன? ஹைட். ஸோ ஒவ்வொரு 1000 மீட்டர்ஸ் உயர 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 டெம்பரேச்சர் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு பெல்ட்டும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா டெல்டா, கொங்கு பெல்ட், டெல்டா பெல்ட் இப்படின்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து அந்த பகுதியை நிலவியல் பூர்வமா, சமுதாயவியல் பூர்வமா பிரிச்சிருக்கோம். ஆனா டோபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம அந்த ஹைட்டுடைய அந்த ஹைட்டுடைய லெவல்ஸ் அடிப்படையா வச்சு நம்ம வந்து அந்த டெம்பரேச்சரை நம்ம வந்துட்டு ஃபிகர் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து மித்த எல்லாமே வந்து தொடர்ச்சியா அடுத்தடுத்து அடுத்து டிட்டர்மைன் ஆகும். இப்போ நம்ம ஹைட்டா போக 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 என்ன ஆகும், இப்ப சம்மர்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ஒரு குளிர் பிரதேசத்துல போய் இருக்கணும்னு நினைப்போம். ஆஹ் இப்போ குளு மணாலி, டார்ஜிலிங், இப்போ இங்க கூர்க், சிக்மகளூர், இல்ல தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா ஊட்டி, கொடைக்கானல், இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் தனித்துவமான தாவரங்கள் இருக்கும் இல்லையா? காஃபி பிளான்டேஷன், டீ பிளான்டேஷன், ஸ்பைஸ் பிளான்டேஷன் இப்படின்னு ஒண்ணு ஒண்ணும் தனித்தனியா இருக்கு. அப்போ அந்த வெஜிடேஷன் பெல்ட் எது டிட்டர்மைன் பண்ணுதுன்னா இந்த ஆல்டிடியூட் தான். அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டிரெக்ஷனை நோக்கி ஒரு ஸ்லோப் இருந்தா அது என்ன மாதிரியான டெம்பரேச்சர் ப்ரொவைட் பண்ணும்னு நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் சவுத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஸ்லோப்ஸ் வந்து ரொம்ப வார்மராகவும் ட்ரையராகவும் இருக்கும். அதே மாதிரி இன்சுலேஷனை அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ட்ரைனேஜ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஊர்கள் அந்த காலத்துல சமுதாயவியல் நோக்கில் நம்ம படிக்கும்போது ஊர்களுக்கு வெளியே சுத்தி காட்டு பகுதி இருக்குன்னா அந்த காடு வெள்ளத்துல இருந்தோ இல்ல வந்து பெரும் மழையில இருந்தோ இல்ல வறட்சியில இருந்தோ தப்பிக்கிறதுக்கு ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து அதை அடிப்படையா வச்சுதான் அந்த ஊருடைய அமைப்பே பகுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ அந்த அந்த வாட்டர் லாக் எந்த ஏரியால ஆகுது, சாயிலுடைய அமைப்பு எங்க நல்ல வெல் ட்ரைன்டா இருக்கு, இது எல்லாமே நமக்கு இந்த டோபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ்ல தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும், படிக்க முடியும்.
ஸோ இப்போ நம்ம பாட்னி படிக்கிறோம் அப்படிங்கிறது பாட்னி பத்தி மட்டும் படிக்கிறது கிடையாது. ஜியாகிரபிக்கலா நிலவியல் அமைப்புல ஒரு தாவரம் இந்த இடத்துல பயிரிடப்படணுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கும் பல்வேறு காரணிகள் அதுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம இதுல படிக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போற ஏபியாட்டிக் ஃபேக்டரை இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம். லைக் லைட், டெம்பரேச்சர், வாட்டர், சாயில், விண்ட், அட்மாஸ்பியரிக் கேசஸ், இவங்க எல்லாருமே என்னது, நான் லிவிங் காம்போனன்ட்ஸ். ஒரு ஈகோ சிஸ்டம்ல இருக்கக்கூடிய நான் லிவிங் காம்போனன்ட்ஸ் தான் இந்த ஏபியாட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லைட். ஸோ லைட் அப்படின்றது ஒரு பிளான்ட்டுடைய, நமக்கே வந்து என்ன பண்ண முடியாது, ஒளி அப்படின்னு நம்ம ஏன் கல்வியை சொல்றோம்னா அது இல்லாம நம்மளால வாழ முடியாது அப்படிங்கிறதுனால இல்லையா. ஸோ அதோடைய அளவு, அதோடைய தரம், அதோடைய கால அமைப்பு, இது எல்லாமே வந்து ஒரு தாவரத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் அப்படின்ட்டு ஒரு வேவ் லென்த் இருக்கு. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது நிறைய வேவ் லென்த்தை நம்ம படிப்போம். அதுல இந்த 400 to 700 நானோமீட்டர்ல இருக்கக்கூடிய வேவ் லென்த் நமக்கு போட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ ரெட் அண்ட் ப்ளூன்னு 2 வேவ் லென்த் இருக்கு. இதுவும் ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது. 660 நானோமீட்டர்னா ரெட், 430 நானோமீட்டர்னா ப்ளூ. ஸோ இந்த வேவ் லென்ஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு வாட்டர் பாயில் ஆகணும்னா, தண்ணீர் கொதிக்கணும்னா 100 டிகிரி செல்சியஸ் நமக்கு வந்து நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லையா, இத்தனை டிகிரி செல்சியஸ்ல இருக்கணும். பால் சூடாகணும்னா அதுக்கு இந்த டிகிரி தேவைப்படுது அப்படின்னு. அந்த மாதிரி தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா நமக்கு அது 400ல இருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் அந்த வேவ் லென்த் இருக்கணும். இப்போ யூவி ரேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு பர்டிகுலர் அளவுக்கு மேல யூவி ரேஸ் போகும்போது அது நமக்கு ஹார்ம்ஃபுல் இல்லையா. அது என்னது, நம்மளுடைய கண் பார்வையிலையும் நம்மளுடைய தோல்லையும் நம்மளுடைய உடல்லையும் பல்வேறு உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியது. அது நமக்கு மட்டும் கிடையாது, தாவரங்களா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம், கடல்வாழ் உயிரினங்களா இருக்கலாம், எல்லாத்துடைய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்லயுமே அது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். ஸோ இதை இந்த ஓசோன் லேயர் தடுக்குது. இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ், குளோபல் வார்மிங், இதெல்லாம் அடுத்து வேற ஒரு தனி சப்டாபிக், தனி சாப்டர். ஸோ நீங்க படிக்கும் போதே எப்படி படிக்கணும்னா, இந்த சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறீங்க இல்ல எழுதிக்கிறீங்கன்னா முதல்ல மொத்த சிலபஸையும் எழுதுங்க. அடுத்து ஒவ்வொரு சப்டாபிக் கூடிய சிலபஸை மட்டும் தனியா எழுதுங்க. இப்ப பிளான்ட் ஈகாலஜிங்கிறது யூனிட் 9 நம்மளுடைய யூஜிடிஆர்பில அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்குள்ள என்னென்ன சப்டாபிக் இருக்கோ அதை தனித்தனி புல்லட் பாயிண்ட்ஸா எழுதுங்க. இப்போ போட்டோசிந்தசிஸ்னா அது இங்கேயும் வரும், அதே மாதிரி பிசியாலஜிலையும் வரும். அப்போ ஒவ்வொரு புல்லட் பாயிண்ட்ஸ்க்கு பக்கத்துலயும் இந்த சப்டாபிக் நம்ம படிக்கக்கூடிய இந்த சிலபஸ்ல எந்தெந்த யூனிட்ல எல்லாம் வருது அப்படின்றத லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. ஸோ இப்படி லிஸ்ட் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். பிசியாலஜி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அங்க இந்த ஏபியாட்டிக் ஃபேக்டர்ஸ் ஞாபகம் வரும், இங்க அந்த பிசியாலஜிக்கல் கான்செப்ட்ஸ் ஞாபகம் வரும். கரெக்டா. ஸோ அப்படி படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரொம்ப ஸ்டூடியஸா ரொம்ப விகரஸா ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் மேலோட்டமா பரீட்சை நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க எழுதிதான் பாப்போமே அப்படின்னு படிக்கிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ திருக்குறள்ல திருவள்ளுவர் எப்பயுமே சொல்ற மாதிரி மெய் வருத்த கூலி தரும். நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறது கண்டிப்பா என்ன நடக்கும், அதுக்கான பலன் கண்டிப்பா நமக்கு கிடைச்சே ஆகும். ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப பெரிய ஆரிய வித்தை எல்லாம் கிடையாது, பெரிய குதிரை கொம்பெல்லாம் கிடையாது. அதே பாடம், அதே மணி நேரம், அதே ஆற்றல், அதே ரிசோர்ஸ் தான் எல்லாருக்கும். ஆனா அதை எப்படி யூஸ் பண்ண போறோம், அதை எப்படியான ஒரு மெத்தடாலஜியில நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கிறதுல தான் அந்த போஸ்டிங் நமக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம போறதும். ஸோ நம்ம அகாடமியில யூஸ்வலாவே நம்மளுடைய கிளாஸஸா இருக்கலாம், இல்ல டெஸ்ட் பேட்சா இருக்கலாம், கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷனா இருக்கலாம், எல்லாமே இந்த ஒரு யூனிக் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நமக்குனே உரித்தான ஒரு கியூரேட்டட் மெத்தட்ல தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ வில் பி ஆல்வேஸ் ரைட் தேர் டு சப்போர்ட் யூ. கிளாஸஸ் வந்து தெளிவா போறதுக்கும் சரி, நீங்க டெஸ்ட் போட்டு அதுல என்னென்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கறத புரிய வச்சு அதை திரும்ப கரெக்ட் பண்ணிக்கிறது வரைக்குமே அகாடமி வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. ஆல்ரைட். அடுத்தது லைட் காம்பன்சேஷன் பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இது என்ன மேம் அப்படின்னா, போட்டோசிந்தசிஸும் ரெஸ்பிரேஷனும் எந்த பாயிண்ட்ல ஈக்குவேட் ஆகுது, அந்த நெட் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஒரு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு அவுட்கம் இருக்கும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இல்லையா. அந்த மாதிரி நெட் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது அந்த அமௌண்ட் ஜீரோவா எந்த இடத்துக்கு போகுதோ அதைத்தான் நம்ம வந்து லைட் காம்பன்சேஷன் பாயிண்ட்னு சொல்லுவோம்.
சோ அந்த காம்பன்சேஷன் பாயிண்ட்டுக்கு கீழே போனா அந்த பிளான்ட் அது பெறதை விட அதிகமா இழக்க நேரிடும். அதுவே அந்த ஷேடு பிளான்ஸ் என்ன பண்ணும்னா லோயர் காம்போசிஷன் பாயிண்ட் வந்து அதுலதான் அதிகமா இருக்கும். சன்னை நோக்கி இருக்க அந்த சூரிய ஒளியை நோக்கி இருக்கிற பிளான்ஸை விட ஷேட் பிளான்ஸ் வந்து லோவர் காம்பன்சேஷன் பாயிண்ட்ல இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பிசியாலஜில ரொம்ப தெளிவா நம்ம வந்து படிப்போம். அடுத்தது போட்டோ பீரியாடிசம். போட்டோ பீரியாடிசம்னா இப்போ ஒரு நாள் நம்ம சில நாட்கள்லாம் என்ன சொல்லுவோம், நம்ம ஃபேமிலியில நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல இல்ல நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம், சே இன்னைக்கு டே ரொம்ப லாங்கா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சில நாள் நம்மள ஃபீல் பண்ண வைக்கும். வீக் டேஸ்லாம் ரொம்ப லாங்கா இருக்கும். ஆனா அதுவே சாட்டர்டே சண்டே லீவ் நாள்லாம் டக்குன்னு ஓடிடும். சே என்னடா இந்த நாள் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி 2025 எப்படி ஓடிச்சுனே தெரில அப்படின்னு தோணும். நைட்டு நேத்து நைட்டு ரொம்ப லாங்கா இருந்த மாரி இருக்கு. ஆனா இன்னைக்கு டே ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. இப்படிலாம் நமக்கு வந்து ஒவ்வொரு டே அண்ட் நைட் பத்தின தாட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது எப்படி நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ல, நம்மளுடைய சைக்காலஜில ஒரு ஒரு தாக்கத்த ஏற்படுத்துதோ, நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த்ல ஒரு தாக்கத்த ஏற்படுத்துதோ, அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த டே அண்ட் நைட்டுடைய லென்த்துக்கு ஒரு பிளான்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த போட்டோ பீரியாடிசம் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ கார்னர் அண்ட் அல்லாட் 1920ல இந்த போட்டோ பீரியாடிசம் அப்படிங்கிற கான்செப்டை டிஸ்கவர் பண்றாங்க. ஸோ இதுல ஒரு 3 வகையா நம்ம இதை பிரிச்சுக்கணும். ஷார்ட் டே பிளான்ஸ், லாங் டே பிளான்ஸ் அண்ட் டே நியூட்ரல் பிளான்ஸ். ஸோ இப்போ எஸ்டிபி, எல்டிபி அண்ட் டிஎன்பின்னு இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று ஷார்ட்டு, இன்னொன்று லாங்கு, இன்னொன்று நியூட்ரல். ஒன்று எப்பயுமே ஒரு விஷயம் கம்மியா நடக்கும், இல்ல அதிகமா நடக்கும், இல்ல ரொம்ப நியூட்ரலா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில நம்ம தாவரங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த நாள் மற்றும் இரவுடைய அளவு வந்து ஒவ்வொரு தாவரங்களுடைய அளவுலையும் இல்ல அதோடைய பிசியாலஜிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அடிப்படையா வச்சுதான் இந்த போட்டோ பீரியட்ஸ்ங்கிற கான்செப்ட் வந்து இயங்குது. இப்ப கிறிசாந்தமம், டொபாக்கோ இதெல்லாம் வந்து ஷார்ட் டே பிளான்ஸ் சொல்லுவோம். இது என்னன்னா அந்த கிரிட்டிக்கல் பீரியட் அந்த குறிப்பிட்ட அளவை விட நைட்டோடைய லென்த் எக்ஸீட் ஆகுறத ஷார்ட் டே பிளான்ஸ் சொல்றோம். ஏன்? ஏன்னா நைட் அதிகமா இருக்கு, டே கம்மியா இருக்கு. இதுவே லாங் டே பிளான்ஸ் அப்படின்னா அந்த ஃப்ளவருடைய அந்த நேச்சர் வந்து நைட்டுடைய லென்த் வந்து கம்மியாகும். கிரிட்டிக்கல் பீரியடை விட அந்த நைட்டுடைய லென்த் கம்மியா இருந்துச்சுன்னா டே என்ன ஆகும்? டேயுடைய அளவு நீளமானதா இருக்கும். ஸோ அதுதான் லாங் டே பிளான்ஸ். ஸோ வீட்டு, ஸ்பினாச் இது எல்லாத்தையும் நம்ம லாங் டே பிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப டே நியூட்ரல் பிளான்ஸ் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிறோம். டே நியூட்ரல் பிளான்ஸ்னா என்ன? அந்த போட்டோ பீரியடால இது எந்த வகையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தாம, அது பாதிக்கப்படாம, அது பாட்டுக்கு இருக்கும் இல்லையா? அதைத்தான் டே நியூட்ரல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டொமேட்டோ, காட்டன், சன்ஃப்ளவர் இது எல்லாத்தையும் நம்ம டே நியூட்ரல் பிளான்ஸ்னு சொல்றோம். ஸோ கிரிட்டிக்கல் ஃபேக்டர்னு நீங்க என்னமோ சொன்னீங்களே மேம், அதுவே ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, எனக்கு அதுவே புரியல அப்படின்னா என்னன்னா, நைட்டுடைய லென்த்தை தான் நம்ம கிரிட்டிக்கல் ஃபேக்டர்னு சொல்றோம். டேயுடைய லென்த்தை சொல்ல மாட்டோம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு ஃபேக்டர் இருக்கணும் இல்லையா? ஒரு அளவு இருக்கணும் இல்லையா நமக்கு? அளவுக்கு மீறி போற நீ அப்படின்னு நம்ம வந்து வான்லாம் பண்ணுவோம் இல்லையா? அளவுக்கு மீறி பேசுறீங்க, அளவுக்கு மீறி தூங்குறீங்க அப்படின்னு. அந்த அளவு அப்படிங்கிற அந்த ஒரு குவான்டிட்டியை தான் இந்த ஷார்ட் டே, லாங் டே, டே நியூட்ரல் பிளான்ஸ்க்குலாம் நம்ம சொல்றோம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கிரிட்டிக்கல் பீரியடை கடந்து நைட்டுடைய லென்த் போறது ஷார்ட் டே பிளான்ஸ். அந்த பர்டிகுலர் கிரிட்டிக்கல் பீரியடை விட நைட்டுடைய லென்த் கம்மியா இருக்கிறது லாங் டே பிளான்ஸ். அதுவே அந்த போட்டோ பீரியடால எந்த விதமான சேஞ்சஸும் நடக்கலைன்னா அது டே நியூட்ரல் பிளான்ஸ். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த போட்டோ பீரியாடிசம் கான்செப்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நைட் லென்த்தோடைய தாக்கத்தால ஒரு தாவரங்களுடைய அது மலர்றது, அதாவது அதோடைய பூ பூக்கக்கூடிய தன்மையும், அது எப்ப பூக்குது, அது எப்ப வந்து இலை உதிர்வுது, செனசன்ஸ் நடக்குது, அது எப்போ வந்து ஜெர்மினேட் ஆகுது, இது எல்லாமே வந்து டிட்டர்மைன் ஆகும். அதனாலதான் இந்த போட்டோ பீரியாடிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த யூனிட்ல வந்து நமக்கு பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் நம்ம இவ்வளோ நேரமா படிச்சிருக்கோம். இன்னும் பயோட்டிக் ஃபேக்டர்ஸுமே நமக்கு இன்டெப்தா நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ தொடர்ச்சியா
ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வாசிப்பும், திரும்ப 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 கேள்விகளுக்கு பயிற்சி எடுக்கிறதும் மட்டும்தான் எக்ஸாம்ல நம்ம வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போய் அப்ரோச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ப்ரொஃபசர் அகாடமில யுஜிடிஆர்பி 26க்கான கிளாஸஸ்க்கான அட்மிஷன்ஸ் ஓப்பனா இருக்கு. பாட்னி மட்டும் கிடையாது. கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, மேத்ஸ், பிசிக்ஸ், தமிழ், சுவாலஜின்னு நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம கிளாஸஸ் வந்து அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே அகாடமி வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு ப்ளீஸ் டூ கான்டாக்ட் அஸ் இஃப் யூ வாண்ட் டு என்ரோல் இந்த கிளாஸஸ். ஸோ எவ்ரிடே லைவ் கிளாஸஸ் இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு நாள் லைவ் கிளாஸஸ்லையுமே வந்து லைவ் கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும், கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை நீங்க அப்பப்போ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் ஆன்சர் செஷன் ஒவ்வொரு நாள் கிளாஸ்லையுமே கடைசி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இப்படி தொடர்ச்சியான ஒரு கண்காணிப்பு, ஒரு மானிட்டரிங் செஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு மென்டார்ஷிப் இருக்கும்போது நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா எக்ஸாமை அப்ரோச் பண்ண முடியும். ஆல்ரைட். ஸோ if you need any informations regarding the admissions or regarding the classes, please do contact academy and contact us below the given number. All right. So thank you everyone. முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். இந்த ஒன்னை மட்டும் தாரகமா அந்தரமா வச்சுட்டு நமக்கு என்ன விதமான கஷ்டங்களோ இல்ல வந்து அப்டக்கல்ஸோ வந்தாலும் டெய்லி படிக்கணும், கன்சிஸ்டண்டா 2 hours படிக்கணும் இல்ல 3 hours படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையில இருந்து மட்டும் விலகாம தொடர்ச்சியா படிச்சுட்டே இருக்கோம்னா the success will be definitely ours. So I wish everyone all the best, all the very good health and wealth and knowledge to your way. So thanks a lot. Thank you everyone.